எங்கள் ஊர் வந்து பழைய வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்குண்டு கிராமம். பழைய வத்தலக்குண்டு. நான் பெரிய வாழை விவசாயி. நான் 30 வருஷமாக வாழை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நாங்கள் நட்ட வாழை வந்து எங்களுக்கு ஒன்றும் ஒப்பாமல் போச்சு. என் பேர் சிதம்பரமணி. ஒப்பாமல் போச்சு. ஒப்பாமல் போகும் கண்ட பிடிங்கி எறியலாம்னு குறிக்கோளில் வந்துட்டேன். அப்புறம் இந்த செல்லில் என் மகன் இந்த டானிக்கை வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு எப்போ இந்த மாதிரி ஒரு டானிக்கை சொல்கிறாங்கப்பான்னு சொன்னார். சரிப்பா அந்த டானிக்கை வாங்கி வேணுமா ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல வேரோடுக்கு ஒரு டானிக்கை வாங்கி கொடுத்தாரு அவர். வாங்கி கொடுக்க அந்த வேரோட டானிக்கை பச்சை டப்பா வாங்கி கொடுத்தாரு. அதை வாங்கி கொடுத்து வேரோடவுமே கொஞ்ச நாளில் கருன்னு வாழை நல்லா கருப்பு கொடுத்து போய் வாழை கிருகன்னு கொஞ்சம் நல்லா வேகமாக எந்திரிச்சு. எந்திரிக்காமல் 2வது ஒரு டானிக்கை ஆர்டர் கொடுத்து கேட்டார். ஆர்டர் கொடுக்க போது தூர் கணக்கிறதுக்குன்னு ஒரு டானிக்கை சொல்லி வாங்கி கொடுத்தாரு ஒரு வெள்ளை டப்பாவில். நல்லா இப்போ எங்கள் வாழை வந்து அமோகமான வெள்ளாமை, நல்ல முறையில் நீட்டாக எங்கள் வெள்ளாமை இருக்குது. இந்த 30 வருஷமாக நான் செஞ்ச வெள்ளாமை காயில் இந்த கருத்து வெள்ளாமை எங்கள் வந்து அருமையான வெள்ளாமை நல்ல முறையில் எங்களுக்கு இருக்குது. நல்லபடியாக இந்த உரம் வாங்கி போடுறக்க ரசாயன உரத்தை வாங்குற காட்டிலே நம்ம இந்த டானிக்கை வாங்கி ஊற்றுனாக்க விவசாயிகள் ஊராமே நல்லா இருக்கா. மண்ணும் கெடாது, மண் வலுவேறும். 2வது மண்புழு சாகாது. நமக்கு நீண்ட வெள்ளாமையோடு நல்ல முறையில் நமக்கு இந்த வெள்ளாமை ஆரோக்கியமாக நமக்கு கொடுக்கும். நமக்கு எவ்வளவோ காசு மிச்சப்படும் இந்த ரசாயன உரத்தை காட்டிலே. இந்த இது வந்து நமக்கு எவ்வளோ காசு மிச்சப்படும். எல்லாருமே இந்த டானிக்கை வாங்கி ஊற்றி பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் தெரியும். முதல் நாங்கள் வாங்கி ஊற்றிக்க எங்கள் வெள்ளாமை நல்லா இருக்குது. 30 வருஷத்துக்கு இந்த வருஷம் எங்கள் வெள்ளாமை வந்து சிறப்பாக இருக்குது. அப்போ எங்கள் வெள்ளாமை அருமையாக இருக்குது.